மாப்பிளா எடா பெரியசாமி. ஆமாம், முதுசாமி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும்போது சீட்டு கழட்டிகிட்டே இறங்குறானே, என்ன காரணம்? அதுவா, பஸ்ஸில் கண்டிட்டு இறங்கும்போது எல்லார் கையிலையும் சீட்டு இருக்குன்னு சொன்னாராம். அதுக்காக அவன் உட்காந்துருக்கிற சீட்டை கழட்டி எடுத்துக்கிட்டு இறங்குறான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ மொத்தா பாயலா. மாப்பிளா என்னடா ராமு, நேற்று என்னமோ கோமதிக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? லவ் லெட்டர் கொடுத்தியா? வாங்கினாளா? அடா வேண்டா காக்குறா, அவள் வாங்கவே இல்லைடா. நானும் அப்பயே சொன்னேன்ல, அவள் வாங்க மாட்டா, அவள் வேறு லெவல்னு. எங்கேயாவது கேட்குறியா நீ? ஓடா, அவள் வாங்கலான்னா வாங்கல என்னண்ணா, அவள் தங்கச்சி மாலைக்கு வாங்கிட்டாளே, அப்புறம் என்ன, யாரோ ஒருத்தர் லவ் பண்ணா சரி. அட பாவி, என்னடா அப்படி இருக்கிற? ஏப்பா குரு, உன் பையன் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன காரணம், என்னன்னு கேட்டியா? அட யாப்பா கேட்குற நீ? அவன் என்ன கேட்குறான்னு தெரியுமா? அட என்ன கேட்டா என்னப்பா, வாங்கி கொடுக்க வேண்டியதானே, உங்கள்கிட்ட காசா இல்லை? அது மட்டும் இல்லாமல் 1 நாள் கழிச்சு பிறந்த பையன், செல்லமாக வேறு வளர்க்குற, கேட்டதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே, அது என்ன உனக்கு காசா இல்லை? ஆனால் நீ கவலை இருப்பா, அவன் என்ன கேட்குறான்னு தெரிஞ்சா நீ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவேன். அப்படி என்னப்பா கேட்குறான் அவங்ககிட்ட? ஒன்றும் இல்லைப்பா, அவங்க அம்மா படி படி படின்னு டெய்லி அடிக்கிறாவான், அதனால் வேணான்றான். எனக்கு இந்த அம்மா வேணாம், எனக்கு வேற அம்மா வேணும்னு அடம் பிடிக்கிறான். நான் எப்படி வாங்கி கொடுக்குறது? அடபாவி. ஏன்பா ராம, நீ வீட்டோட மாப்பிள்ளையா போகிறதுக்கு சம்மதிச்சிடியாமில்ல? உங்கள் அக்கா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா போனால் மான மரியாதைலாம் இருக்காது, கௌரவம் குறைச்சலாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமாப்பா? யோசிக்க வேணாமா? அட கம்முன்னு இருப்பான், உனக்கு ஒன்றும் தெரியாத. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்க, லட்டு மாதிரி. வயசுக்கு வேறு வந்திருக்கிறாளுங்க. எனக்கு அப்பப்போ போர் அடித்தா சிலிமிஷம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குமில்ல? இது கூட உனக்கு தெரியாது, எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் தெரியாது, உனக்குமா தெரியாது? அடபாவி, இப்படி ஒரு ஐடியா மனசில் வச்சுருக்கிறியா? ஏன்பா வேலு, என்ன டல்லாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, என்ன காரணம்? எதாவது உடம்புக்கு சரியில்லையா? அவெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அவன் நான் என்னான்னு சொல்ல. அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாப்பா, அதுவும் வருத்தமாக இருக்குது. அட நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கும் தங்க விற்கிற விலைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழ்நிலையில அன்றைக்கி இருக்குது, எவ்வளோ செலவாகும்? உன் பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஓடி போயிருக்கா, நல்ல விஷயம் தானே. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் கூட, அதுக்கே வருத்தப்படுற? அட கம்மனரப்பா, உனக்கு விவரம் தெரிய மாட்டேங்குத. ஓடி போனதை என் சின்ன பொண்ணாக இருந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். சரி போ, செலவு மிச்சம்னு விட்டுருப்பேன். ஓடி போனது என் பெரிய பொண்ணு. ஊருக்கு போன மருமன் என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டால் நான் பதில் சொல்கிறாதான். நீ வேற எதையோ பேசிகிட்டு இருக்கிற. அடப்பாவி, உன் குடும்பத்தில் எப்படி ஒன்று இருக்குதா? சாரிப்பா, எனக்கு தெரியாதுப்பா. அப்பா அப்பா, ஏண்டா கத்துற, சொல்லுடா. அந்த ஆண்டி ஏன் ஜாக்கெட்டில் பின்னாடி கயிறு வச்சு கட்டி இருக்கிறாங்க? அதுவா, அப்படி கயிறு வச்சு கட்டலைன்னா ஜாக்கெட் அவுந்துக்கிட்டு போயிடுமா, அதனால தான் 2 பக்கம் கயிறு வச்சு இழுத்து கட்டியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை.